ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து கொஞ்சம் நான் தப்பா முடிவு பண்ணிட்டேன் ப்ரோ. என்னடா இப்படி போய்கிட்டே டவுட்டா இருந்துச்சு. ஆனா நான் புதுசா ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன். பிஜிஎம் எல்லாம் எப்பவுமே நம்ம சில சீக்வன்ஸ்ல போடுவோம். ஆனா இங்க நிறைய இடத்துல பிஜிஎம் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க சைலண்டா. அப்புறம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய பேர் இங்க போய் நடிச்சிருக்காங்க ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேரை பாக்குறேன் மலையாளத்துல. ஸோ எல்லாருக்குமே நல்ல நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஸ்டெண்டு சொல்ல போனா படம் எல்லாமே ஒரு ஜாக்கி ஜான் படம், ஜான்விக் படம் பார்த்தியா போற ஃபுல்லா ஃபைட்டா இருக்கு. அங்கங்க சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. இன்டர்வல் பிளாக்கு மேல படம் பிளாஸ்ட் ப்ரோ. நீங்க ஒண்ணு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாப்ல கொஞ்சம் தப்பா அத எப்படி சொல்ற எடை போட்டுருவோம்னா என்னடா இப்படியே போதே புரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இருந்து ஒரு ஆர்ட்டை கொண்டு வந்து அவரு இன்டர்வல் பிளாக் அப்புறம் கொண்டு போறாரு. ஸோ முக்கியமா சொல்ல போனா பெப்பே ஆண்டனி வர்கீஸ் ஒரு ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இது ஒரு நல்ல பிளாஸ்டான படம். நீங்க வந்து மலையாளத்துல மட்டும் பெப்பே கிடையாது, தமிழ்நாட்டிலும் பெப்பே. உங்களுக்கு எப்பவும் சப்போர்ட் இருக்கும். எல்லாரும் அங்கே இங்கே மலையாளம் தமிழ் அப்படின்னா கிடையாது. சினிமானாலே நாங்க எப்பவுமே லவ் பண்ணுவோம். முழுக்க முழுக்க ஒரு பெரிய கேங்ஸ்டார் படம் எடுத்தாலும் ஒரு நல்ல விஷயத்த உள்ள வைங்க. சினிமா மூலம் நிறைய விஷயம் நம்ம நல்லது மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப தப்பா போய்க்கிருக்கு இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில படம் சினிமாலாம். ஸோ கொஞ்சம் நல்ல விஷயம் எல்லாரும் வச்சிருக்கீங்க. அதை பார்த்து நிறைய திருந்துவோம், நிறைய மாறுவோம். ஸோ வேற என்ன ப்ரோ? யானை சீக்வன்ஸ்ல எப்படி உண்மையா இருக்கா இல்ல ப்ரோ? யானை சீக்வன்ஸ் வந்து எப்படின்னா ப்ரோ உங்களுக்கு இதை வந்து விஎஃப்எக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் விஎஃப்எக்ஸ் ஒரிஜினலா ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா நான் இங்க ஒர்க் பண்ணேன், டெக்னிக்ஸ்ல போய் ஒர்க் பண்ணேன்.